சேலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளவர்கள் உயிரிழந்தோர் எண்ணிக்கை கவலைக்கிடமாக உள்ளவர்கள் குறித்து நமது சேலம் மாவட்ட செய்தியாளர் ஆனந்த் அளிக்கும் நேரடி தகவலை தற்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தை உலுக்கிய இந்த கள்ளச்சாராய மரணம், இந்த கள்ளச்சாராயம் தடுப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என்பதே அதாவது பாதிக்கப்பட்ட மக்களின் ஒரு கருத்தாக உள்ளது. குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் 7வது வார்டு பகுதியில் காலை 5 மணிக்கு தொடங்கும் இந்த கள்ளச்சாராய விற்பனையானது இரவு 11 மணி வரை நடைபெறுவதாகவும் ஒரு பாக்கெட்டின் விலை 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் அருகாமையில் உள்ள நூற்றுக்கணக்கான மக்கள் நாள்தோறும் இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி அருந்தி வருவதாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. குறிப்பாக கடந்த 19ஆம் தேதி அதிகாலை மட்டும் 200 நபர்கள் இந்த விஷ சாராயத்தை வாங்கி அருந்தியுள்ளனர். இதனால் அதாவது பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. அதாவது 22 ஆண்டுகள் ஒரே இடத்தில் இந்த கண்ணுக்குட்டி என்பவர் இந்த விஷ சாராயத்தை விற்பனை செய்து வந்தது தற்பொழுது இந்த தகவலும் வெளியாகி உள்ளது. ஒரு மாவட்டத்தின் முக்கியமான இந்த பிரதான பகுதிகளில் தொடர்ந்து இந்த கள்ளச்சாராய விற்பனை என்பது தங்கு தடையின்றி கள்ளக்குறிச்சி மட்டுமின்றி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தடையில்லாமல் இந்த கள்ளச்சாராய விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதை பாதிக்கப்பட்ட மக்கள் நம்மிடையே தெரிவித்துள்ளனர். அரசு உடனடியாக இரும்பு கரம் கொண்டு இந்த கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஆனந்த்.